ஸோ இன்றைக்கு வந்து ஸ்கோப் அண்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா இல்லாட்டி என்எஃப்சி இதை வந்து சி ப்ளஸில் வந்து என்ன ஸ்கோப் பற்றி பார்த்துருப்பேன். பட் பைத்தனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கோப் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. சரி, இப்போ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது என்ன செய்யணும்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். சரியா, எக்ஸ் ஈக்குவல் டு 30. சரியா, அசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணினேன்டா. இப்போ இந்த வேல்யூ வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக வருது. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்புட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ அப்போ இது ஒரு வேரியபிள். எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் நான் ஒரு வேல்யூ வந்து என்ன அசைன் பண்ணியிருக்கிறேன். சேம் டைம் நான் அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன அந்த அவுட்புட் வந்து என்ன எங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போ இது வந்து காமனாக இதை நாங்கள் மேபி இந்த டேர்ம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாதிரி இதை வந்து நான் காமனாக வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. சரியா, குளோபல் வேரியபிள் இல்லாட்டி வந்து அப்படி சொல்லுவாங்களேண்டா குளோபல் ஸ்கோப். சரியா, இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபேமிலியராக இருக்கும் நம்ம. சரி, குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மீன் என்னண்டா இந்த வேரியபிளை வந்து நாங்கள் எங்கேயுமே அக்சஸ் பண்ணலாம். எங்கேயும் அக்சஸ் பண்ணலாம் வேண்டாம். நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்லேயும் என்ன இந்த எக்ஸாக்ட் வேரியபிளை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் என்ன ஒரு லூப்ஸ்லேயும் வந்து இல்லை லூப்ஸோ இல்லாட்டி என்ன இப்போ ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன்லேயும் என்ன நாங்கள் வந்து இந்த வேரியபிளை வந்து எங்களால் எங்கேயுமே வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலில் வந்து எங்கேயுமே வந்து எங்களால் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்போ நீங்கள் இருக்கலாம். ஓகே, இப்போ இதை விட வேறு ஸ்கோப் பண்ண ஓகேங்க குளோபல் வேரியபிள்னு சொல்கிறீங்க. ஓகே, குளோபல் ஸ்கோப் இதை விட வேறு மெயின் அக்சசிபிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு கொமனாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ டிஃபைன் பண்ணுறோம். சரி, இப்போ பைத்தால வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் அப்படி பார்த்துட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா தயவு செஞ்சு இந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ போய் நான் வந்து என்ன நேம் கொடுத்த ஒரு வேரியபிளை கொடுத்து நான் இந்த நேமை கொடுப்பேன். சரியா, அகெயின் இந்த நேம்ன்றது இங்கே ஒரு வேரியபிள். சரியா, அப்போ இதில் போய் நான் ரிட்டர்ன் நேம் கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு இப்போ போய் நான் பிரிண்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் அவுட்புட் என்ன மாதிரி இருக்குது? இந்த அவுட்புட் இந்த நேமை வந்து ரிட்டர்ன் பண்ணுமா, இந்த பிரிண்ட் பண்ணுமா, இல்லாட்டி ஏரர் வருமா? நீங்கள் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியில் வந்து என்ன ரன் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இப்போ இந்த கோட் ரன் பண்ணுறேன் நடக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எனக்கு வந்து ஏரர் வருது. என்ன எரர்னா நேம் எரர். ஸோ நேம் எக்ஸ் இஸ் நாட் ஐடென்டிஃபைட். சாரி, நாங்கள் மேலே இதை பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகேண்ணா. ஓகே, பார்த்தீங்கன்னா நேம் எரர் வருது. நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். அப்போ இதில் என்ன சொல்ல வரோம், ஸ்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வேரியபிளில் வந்து இந்த நேம் வந்து டிஃபைன் பண்ணி தான் இருக்கு. பட் ஆனால் எங்களுக்கு என்ன ஏரர் வருது. நான் இந்த நேமை வந்து என்ன பிரிண்ட் பண்ணினேன்டா எங்களுக்கு ஏரர் வருது. அதுக்கு என்ன ரீசன்டா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேம்ன்றது வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது. பார்த்தீங்க இப்போ நீங்கள் என்டர் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த கேர்சர் வந்து என்ன இன்சைடில் போகுது. என்ன ஃபங்க்ஷன் அந்த கொலனில் வச்சு நான் மவுஸ் என்டரை கொடுத்தனேன்டா இந்த லைன் வந்து என்ன உள்ளே போகுது. என்ன ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்சைட்டில் வந்து என்ன நாங்கள் வந்து ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி இட்ஸ் மீன் என்ன ஃபங்க்ஷன் வந்து இன்சைட்டில் வந்து என்ன ஒரு புதுசாக ஒரு ஸ்கோப் ஒரு நியூ ஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணுறது. புது ஸ்கோப் வந்து நீங்கள் இன்னொரு அசைன்மெண்ட் என்ன ஒரு ஒர்க்கிங் ஏரியா இல்லாட்டி என்ன ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இல்லாட்டி என்ன ஒரு நியூ ஃபோல்டர் இப்போ நீங்களோட சிஸ்டத்தில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷன் ஃபைல்ஸ் இல்லாட்டி இந்த வட்ட ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் லைக் அந்த மாதிரி பைத்தன் என்ன செய்யணும்டா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பைத்தன் ஃபங்க்ஷன் மட்டும் இன்சைட்டில் வந்து ஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணுது. ஸ்கோப் எப்படி கிரியேட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணோம்டா அது வந்து என்ன இன்சைட்டில் வந்து என்ன இது வந்து ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் போய் ஆக்சஸ் பண்ண வழிக்கிட்டீங்க. லைக் நாங்கள் ஏர்லியாக வந்து இப்போ எக்ஸில் 30 கொடுத்து நான் எங்கள் அங்களால் வந்து இது எங்கேயுமே எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமே. அதை மாதிரி வந்து இப்போ நான் நேம் வந்து என்ன எங்களுக்கு வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷனில் வந்து எங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு தான் இங்கே ஏரர் வருது. என்ன ரீசன்டா வந்து என்ன இந்த ஸ்பெசிஃபிக் வேரியபிள் வந்து நேம் அண்ட் வேரியபிள் வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்டில் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து என்ன இதைத்தான் என்ன கொமனாக சம்டைம் என்ன லோக்கல் ஸ்கோப்னு கழிப்பாங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். பட் இதான் என்ன இதை நான் என்ன சொல்ல வந்தேன் இந்த ஸ்கோப்புன்ற கான்செப்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு இந்த மாரி நான் இதை ஹைலைட் பண்ணிக்கிற விஷயமே வந்து என்ன பைத்தனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கோப் பண்ண வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணு. அதை வந்து நீங்கள் என்ன ஒரு சும்மா ஈஸியான ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன தனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஒர்க்கிங் ஏரியா இல்லாட்டி என்ன இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன ஒரு புதுசாக ஒரு இடத்த கிரியேட் பண்ணுறமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா. இப்போ நான் தான் மேலே ஹைலைட் பண்ணிங்க தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் மீன்ஸ் வேர் அ வேரியபிள் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் ப்ரோக்ராம். இப்போ ஒரு வேரியபிள் இப்போ நாங்கள் ஏர்லியாக வந்து ஒரு வேரியபிள் வந்து போனாங்க சார் எக்ஸ்டேடியனில் அசைன் பண்ணினாங்க.
பட் அது வந்து எங்களால் எல்லா இடமே அக்சஸ் பண்ணக்கூடிய அக்சஸ் பண்ண ஜஸ்ட் நாங்கள் நார்மலாகவே பிரிண்ட் பண்ணாங்க நீங்கள் வளமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி என்ன ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க ஸோ இது காமனாக வந்து குளோபல் வேரியபிள் குளோபல் ஸ்கோப்னு சொன்னீங்க மேபி இந்த டேர்ம் மேபி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் காமனாக வந்து அது அப்படி தான் கால் பண்ணுறோம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் ஒரு வேரியபிள் இப்படி நீங்கள் அசைன் பண்ணீங்க வேண்டாம் வந்து அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஒரு நியூ ஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணும் சரி அப்போ அப்படி கிரியேட் பண்ணினா அதை வந்து நாங்கள் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து எங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அக்சஸ் பண்ண முடியும் எங்களுக்கு ஏர் வரும் போகிறோம் சரியா அவ்வளோதான் சரி இப்போ நான் இப்போ எப்படி இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணுறேன்னா சிம்பிள் நீங்கள் வந்து என்ன பிரிண்ட் அண்டு கொடுத்து எங்களோட மை ஃபங்க்ஷனுக்கு தானே அதான் எங்களோட ஃபங்க்ஷனு நான் இப்போ இதை ரன் பண்ணினேன்டா இதை கோல்டு நான் ஓகே கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா என்ன அங்கே ரிட்டர்னு மை ஃபங்க்ஷன் இதை பேரண்டிஸ் போடல வரும் இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து ரிட்டர்ன் பண்ணுது சரியா இது என்ன இந்த நேம் வந்து எங்களுக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனை தான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன மை ஃபங்க்ஷன் நேம் அதைத்தான் பிரிண்ட் பண்ணிங்க அதால தான் எனக்கு இந்த அவுட்புட் நேம் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேமை கால் பண்ணேன் அதை கால் அப்படி நான் செய்தேன்டா எங்களுக்கு ஏறாம பெறும் ம் எங்களுக்கு எரராக இருந்தது அப்போ உங்களுக்கு எரர் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டி பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஃப்ரெண்டுக்குள்ளே நேமுக்குள்ள பாருங்க ஒரு அண்டர்லைன் மாதிரி வருதுப்பா அந்த அண்டர்லைன் நீங்கள் ஹவர் பண்ணீங்கன்னா பாருங்க நேம் இஸ் நாட் டிஃபைன் அதுக்கு ரீசன் வந்து நேம் ஆக்சுவலி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு பட் அங்கே ஃபங்க்ஷன் இன்சைட் த ஃபங்க்ஷன் நாட் அவுட் சைட் சரி இதான் இந்த ஸ்கோப்னு சொல்ல வரது ரொம்ப நாங்கள் லோக்கல் ஸ்கோப் அது மாதிரி லேட்டராக பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஓகே கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து இப்போ ஒரு இஃப் கண்டிஷனில் வரும் சரியா ஒரு இஃப் கண்டிஷனில் நாங்கள் இதை அக்சஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் கேட்பியா இப்போ இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுறேன் இஃப் வந்து என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் ரூவாண்டு கொடுக்குறேன் ஓகே ரூவாண்டு கொடுத்துட்டு இப்போ ஏ வந்து என்ன 20 கொடுக்குறேன் சரியா இப்போ 20 அப்போ நீங்கள் கேட்கலாமா ஓகே இப்போ இஃப் கண்டிஷன் எடுத்தாச்சு அப்போ இது வந்து என்ன இஃப்ன்ற ஒரு புலக்குள்ளே தானே இந்த வேரியபிளே இருக்குது அப்போ ஏஎம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாம் தானே இப்போ ஏஎம் வந்து அதுக்குள்ளே தானே ஆக்சஸ் பண்ண அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துருது உண்மையாகவே ஆக்சஸ் பண்ணிடலாதான்றதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம் பிரிண்டே சரியா பிரிண்டே ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 20 என்ன 20 என்ற வேல்யூ எங்களுக்கு வருது ஸோ இட்ஸ் மீன் ஆக்சுவலி நாங்கள் உண்மையாகவே ரன் பண்ணிக்கிறது என்ன இப்போ எங்களோட பிளாக் அதாவது இஃப்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்ன்றது ஒரு செட்டப் பிளாக்கை கிரியேட் பண்ணுது அகெயின் இது வந்து இஃப் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா பிளாக்கை தான் கிரியேட் பண்ணு தெரியா இட்ஸ் கிரியேட் பிளாக் நாட் ஸ்கோப் இது நீங்கள் கவனமாக இருக்கணும் இட்ஸ் கிரியேட் பிளாக் நாட் ஸ்கோப் சரியா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா வந்து இந்த ஸ்கோப்ன்ற கான்செப்ட் பண்ணுறது வந்து பைத்தனில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் சரியா மேலே நாங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண தானே இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கோப் அண்ட் கான்செப்ட் இப்போ நாங்கள் இஃப்ல போய் நாங்கள் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஓகே நாங்கள் இப்படி கிரியேட் பண்ணுவோம் A720 கொடுத்துருக்கோம் பட் ஸ்டில் என்ன அவுட் சைடில் நான் பிரிண்ட் பண்ணிக்கணும் லைக் நாங்கள் வெளியே அவுட் சைடில் இந்த நேம் பிரிண்ட் பண்ணுவேன் அப்போ எரர் வந்து பட் இப்போ நாங்கள் பிரிண்ட் ஏ கொடுத்தோம்டா என்ன எங்களுக்கு என்ன வெளியே வந்து என்ன வெளியே வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகும் சரி நான் இல்லை வந்து இப்போ கொடுத்துட்டு நேம் இப்போ ஓகே ஹைலைட் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் என்ன நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணுமெண்டா இந்த ஸ்கோப் அண்ட் கான்செப்ட் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக காட்சி வரும் நமக்கு எங்கள் லேட்டராக வந்து கிளாஸ் ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் அந்த மாதிரி கான்செப்டில் வரும் பட் இப்போ அட் த மூமெண்ட் வந்து பைத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷனுக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் தான் என்ன இந்த ஸ்கோப் ஸ்பெசிஃபிக்காக லோக்கல் ஸ்கோப்னு கைப்பாங்க சரியா லோக்கல் ஸ்கோப் மற்றபடி குளோபல் வேரியபிள் குளோபல் ஸ்கோப் வந்து வேலை நான் காமனாக வந்து என்ன ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அந்த அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறது லைக் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதே மாதிரி இப்போ லூப்பில் வந்து செக் பண்ணிடுவோம் லூப்பும் இதே மாதிரி ஒரு சினரியோ தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஐ இப்போ இன் ரேஞ்ச் நாங்கள் வளமையை காமனாக யூஸ் பண்ணுற ஒரு லூப் கண்டிஷன் சரி அப்போ 3 என்று கொடுத்து இப்போ என்ன செய்யணும்டா பி சமன் ஐஎன் கொடுக்குறேன் சாரி ஐஎன் கொடுக்குறேன் ஐயத்தானே கொடுத்து வச்சியா ஓகே நான் இப்போ போய் நான் என்ன செய்கிறேன்டா வெளியில் போய் இந்த பிரிண்ட் பியை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன் உங்களை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காண்டு பார்த்தீங்கன்னா என்ன எங்கால வந்து என்ன அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த பிஎன்ட வேல்யூ வந்து என்ன எங்கால வந்து என்ன அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இட்ஸ் மீன் அகெயின் என்ன ஓ லூப்ஸ் வந்து என்ன லூப்ஸ் வந்து என்னத்தை கிரியேட் பண்ணுமெண்டா என்ன பிளாக்கைத்தான் கிரியேட் பண்ணும் சரியா லூப் கிரியேட் பிளாக் ஒன்லி நாட் ஸ்கோப் சரியா இதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டில் என்ன சொல்ல வரேன்டா ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எங்களுக்கு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணும் ஆனால் இப்போ பிளாக் லெவலில் வந்து இப்போ பார்த்தீங்களா என்ன பிளாக் லெவல்னு சொல்ல வருது இப்போ
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ பிளாக் இருக்குல்ல, பிளாக் இப்போ இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் போட்டு செய்யும் போதும் சரி, இல்லாட்டி என்ன இப்படி லைக் நாங்கள் வந்து என்ன ஃபோர் லூப் இல்லாட்டி என்ன வைல் லூப் கிரியேட் பண்ணும்போதும் கொமனாக என்ன நான் கொமனாக ஏதோ பிளாக் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக் அப் கோடுன்னு தான். பட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஸ்கோப் பண்ணது அதுக்கு ரீசன் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒரு நியூ ஸ்கோப் அது என்ன ஒரு ஒர்க்கிங் ஏரியா வந்து என்ன தன் வேரியபிளுக்காக என்ன கிரியேட் பண்ணுது. ஸோ again இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் இந்த அவுட் சைடில் வந்து என்ன ஃபோர் லூப்புக்கு அவுட் சைட்ல எங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. சரி, நீங்கள் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் லேட்டராக வந்து இப்போ அடுத்த அப்கமிங் வீடியோவில் வந்து இந்த சில ஸ்கோப்புகள் சில ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்குது, மற்றது குளோபல் கீவேர்ட் லோக்கல் கீவேர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நீங்கள் இதில் சொல்ல வேண்டாம் அந்த விஷயம் இதான், ஸ்கோப்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷனுக்குரிய விஷயம். ஸோ அந்த வேரியபிள் வந்து என்ன கொமனா வந்து அந்த வேரியபிளை வந்து நாங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், எங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம் தெரியாது. அதாவது நம்ம மென்ஷன் ஸ்கோப் மீன்ஸ் வேற வேரியபிள் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் ப்ரோக்ராம். இப்போ வேரியபிள் வந்து சம்டைம்ஸ் என்ன சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்கள் லேட்டர் ஊப்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்ல வேரியபிளோ இல்லாட்டி என்ன இந்த மெத்தட்ஸ் என்னென்ன ஆக்சஸ் பண்ணிடுறது அப்படி ஒரு சில அதை மாதிரி என்ன இங்கே ப்ரோ ஃபங்க்ஷன் நேம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கோப் என்ற ஒரு கான்செப்ட் விட பைத்தன் என்ன அதை ஃபங்க்ஷன் நேம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதாண்டி உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அகெயின் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு டவுட் இல்லை சஜஷன் ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி என்ன ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்ற மறக்காம என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் வந்து என்ன நான் உங்களை சந்திக்கிறேன். சரியா, நன்றி, வணக்கம்.